நீ ஒரு தொழிலில் எல்லோரும் போல் தொழில் செய்வோம் என்று நினைத்தால் முன்னேற முடியாது. நீ முன்னேற வேண்டுமானால் தொழிலில் அந்த தொழிலில் நிபுணத்துவமானது. அப்போதுதான் அந்த தொழிலில் முன்னேற முடியும். ஒரு பொருளை எங்கே தொலைத்தாயோ அந்த இடத்தில்தான் தேட வேண்டும். அப்போதுதான் அந்த பொருள் கிடைக்கும். துளைத்த இடத்துல விட்டு விட்டு வேற இடத்தை தேடினால் எப்படி துளைத்த பொருள் கிடைக்கும்? அதுபோல்தான் தொழிலும். ஒரு தொழிலில் நிபுணத்துவம் ஆகாமல் நமக்கு பல காலங்களாக அனுபவத்தை ஒரு தொழிலில் கற்றுக்கொண்டு அதில் பல தொழில்களில் அடைந்து அதனால் ஏற்பட்ட இழப்பீடுகளை சரி செய்யாமல் அதில் நிபுணத்துவம் அடையாமல் நாம் விட்டு ஒன்று வீட்டில் முடங்கி கிடப்பது அல்லது வேற தொழிலை நாம் தேர்ந்தெடுப்பது என்றால் இவ்வளவு காலமாக அடைந்த அனுபவம் வேற புதிய தொழில் வரப்போவதில்லை. அதனால் ஒரு தொழிலில் பிரச்சனைகளை ஆராய்ந்து நாம் எதற்காக அந்த தொழிலில் அடுத்த கட்டத்திற்கு போக முடியவில்லை என்று சிந்தித்து அதில் உள்ள குறைபாடுகளை சரி செய்து நாம் அதில் நிபுணத்துவம் அடைந்து விட்டால் தொழிலில் நாம் முன்னேற்றத்தை அடைந்து விடலாம். அது எந்த தொழிலாக இருந்தாலும் அதற்கென்று ஒரு வழிமுறைகள் இருக்கத்தான் செய்யும். அதற்கு எத்தனையோ எடுத்துக்காட்டுகள் உண்டு. ஒரு பல கம்பெனிகள் ஒரு துறையில் இருக்கும். அந்த துறையில் எல்லா கம்பெனிகளும் நஷ்டத்தில் இருக்கும். புதியதாக ஒருத்தர் வருவார். அவர் இவர்களுடைய தொழிலில் உள்ள எல்லா அனுபவங்களையும் எடுத்துக்கொண்டு புதிய யுத்தியை புகுத்தி அதில் வெற்றி அடைந்து விடுவார். இதுதான் அதற்கு காரணம். அவர்கள் அந்த புதிதாக வந்த கம்பெனி, இந்த நிறுவனம், இந்த கம்பெனிகளில் இதற்கு முன்னாடி உள்ள கம்பெனிகள்ல முக்கியமான அலுவலர்களை, துறை அலுவலர்களை அவர்கள் எடுத்துக்கொண்டு அவர்கள் எதற்காக தோல்வி அடைந்தார்கள் என்பதை அவர்கள் மூலம் கற்றுக்கொண்டு இவர்கள் புதிய யுத்தியை ஒன்று கண்டுபிடித்து புதிய ரீதியில் வளர்ந்து வருவார்கள். இதுதான் பெரிய பெரிய கம்பெனிகளிடம் உள்ள யுத்தி. அதனால் நாமும் அதுபோல் எந்த தொழில் செய்கிறோமோ அதில் நிபுணத்துவம் அடைந்து அதில் உள்ள குறைபாடுகளை களைந்து புதிய வெற்றியை, புதிய உச்சத்தை தொட வாழ்த்திக் கொண்டு நலமாய் வளமாய் வாழ்.